கஷ்டம், கவலை, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் நம்ம கேட்காமலே நம்மக்கிட்ட வரும். நம்மளுக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட வரும். நம்ம எதிர்பார்க்காமலே நம்மக்கிட்ட வரும். ஆனால் 1000 தடைகளையும் 1000 போராட்டங்களையும் கடந்தாதாங்க பேரு புகழ் வரும். ஒரு நாள் நீங்கள் அந்த பேரும் புகழும் அடையும் போது கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. இந்த பேரும் புகழும் அடைய இத்தனை நாள் நம்மளுக்கு படிக்கட்டுகளாக இருந்ததே இந்த கஷ்டமும் அவமானமும் தானே உங்களுக்கு தெரிய வரும். நம்ம கனவு, லட்சியம், ஏன் ஆசை கூட வச்சுங்களேன், இதெல்லாம் அடையிற வரைக்கும் தான் அனுபவம் பயம் காட்டும். ஒரு டைம் அடைஞ்சிட்டிங்க, அந்த அனுபவமே நம்மளுக்கு வழி காட்டும். ஏன் நம்ம கஷ்டம், கவலை, அவமானம் இதெல்லாம் கூட கடந்து வர வரைக்கும் தான் அனுபவம் பயம் காட்டும். ஒரு டைம் கடந்துட்டீங்க, அந்த அனுபவமே நம்மளுக்கு வழி காட்டும். உலகத்தை பற்றி உணர்த்துவதும் அனுபவம்தான், உறவுகளை பற்றி உணர்த்துவதும் அனுபவம்தான். நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே அனுபவம்தான். நம்ம மனசில் தைரியம் இருந்தால் நம்ம போகிற பாதையில் எப்போவுமே பயம் இருக்காது சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க கண்ணுக்கு தெரியாத ஆயுதமே தைரியம்தான். எவன் ஒருத்தங்கிட்ட எதையும் எதிர்கொள்ளும் மனமும் எதையும் சமாளிக்க முடியுன்ற தைரியமும் இருக்கோ அவனுக்கு பணபலமும் வேணாம், படைபலமும் வேணாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். தைரியமாக செல், துணை எதற்கு, கோழை அல்ல நீ, பயம் எதற்கு, வீழ்வதில்லை நீ, படை எதற்கு, வீரமுள்ளவரை வெற்றி இருக்கு. ஆனால் சின்னதாக பயம் யார் மனசில் வருதோ அவங்க ஆசை, குறிக்கோள், இலக்கு, லட்சியம் எதையுமே அடைய விடாமல் நம்மளால் சாதிக்க முடியுமா, நம்மளால் ஜெயிக்க முடியுமா, நம்மளால் பேஸ் பண்ண முடியுமா, நம்மளால் கடந்து வர முடியுமான்னு நம்மளை யோசிக்க வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி தோற்றுருவோம். அதுக்காக தாங்க பயத்துக்கு மனசில் சின்னதாக கூட இடம் கொடுக்காதீங்க. என்ன ஆகிடப்போகுது, உயிர் இருக்குல்ல, தைரியம் மட்டும் போதும், எதையும் சாதிக்க முடியும். கூனி குறுகி இருட்டுக்குள் இருக்கும் வரை தெரியாது அது நம் தாயின் கருவறை என்று. தலை முட்டி மோதி பிறக்கும்போது தான் தெரியும் வெளியில் வெளிச்சமான உலகம் உண்டென்று. அந்த மாதிரி தாங்க நம் வாழ்க்கையும். நம் வாழ்வில் இருள் சூழ்கிறதே என்று கவலைப்படாதே. முட்டி மோதி போராடி வெளியில் வா. ஒரு நாள் கண்டிப்பாக பிரகாசமான வெளிச்சத்தை நீ காண்பாய். உங்கள் மோட்டிவேட்காக தாங்க இந்த வீடியோ. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஏங்கினாலும் கிடைக்காத இடம் நம்ம தாயின் கருவறை தான். 4 பக்கம் குழி இருக்குன்னு நடுவில் உக்காந்துருக்க போகிறீங்களா, இல்லை யாராவது வந்து கை கொடுப்பாங்கன்னு காத்திருக்க போகிறீங்களா? குழியில் தடுக்கி வந்தால் மண்ணு போட்டு மூட கூட 4 பேர் வருவாங்க. கை கொடுத்து தூக்க ஒருத்தனும் வரமாட்டான். அதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கை கொடுத்துருக்காரு, நம்பிக்கை. அது போதும் உனக்கு. எழுந்து வா. கடக்க முடியாத கவலையும் கிடையாது, தாண்ட முடியாத குழியும் கிடையாது. கடந்து வா. உன் கவலைகளை மட்டுமல்ல, உன் கடந்த காலங்களையும் தான். ஆறுதல் இல்லா அனாதைகளுக்கு, என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி, ஆறுதலாய் 4 வார்த்தைகள். நம்ம எப்போவுமே எந்த முயற்சி எடுத்தாலுமே ஜெயிக்கணுன்ற ஆசையோடு தான் எடுப்போம். ஆனால் அதில் தோற்று போகும்போது தான் உண்மையாலுமே ஜெயிக்கணுன்ற வெறியே வரும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது சாதிக்கணும், நல்லா வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதே வாழ்க்கையில் அவமானம் படும்போது தான் உண்மையாலுமே சாதிக்கணுன்ற வெறியே வரும். எப்போவுமே தோற்று போகும்போதும் அவமானப்படும் போதும் இப்போ தான் உண்மையாலுமே ஜெயிக்க போகிறோம், சாதிக்க போகிறோம் நம்புங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வார்த்தை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் எழுத எனக்கு உதவியாக இருக்கும்.